யாத்திராமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்தின் முதல் பாதி. சர்வவல்லமையுள்ள தேவன் சர்வவல்லமையுள்ள தேவனின் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். இந்த வாக்கியத்தை தினத்திலே சர்வவல்லமையுள்ள தேவனை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வாக்கியம் கர்த்தராகிய ஆண்டவர் மோசேக்கு கொடுத்தார். மோசேயானவன் நம்மை போல சாதாரண மனிதனாகத்தான் இருந்தான். ஒரு நாள் ஆடுகளை மேய்த்து கொண்டு வரும் நேரத்திலே ஒரு முத்தடி கட்டி இருக்கிறது. ஆனால் அந்த முத்தடி கெட்டு போவதில்லை. மோசேயானவன் அதிசயத்தை போய் கிட்ட பார்க்க பார்க்கிறான். இங்கே கர்த்தர் அவனோடு கூட எதிர்பட்டு பேசுகிறான். பேசும் பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை ஜனம் 400 வருடங்களாக எட்டு அடிமைத்தனத்தில் எட்டி தவிர்த்ததையும் அதை கூப்பிடுவதையும் எட்டின பொழுது அந்த அடிமைத்தனத்தில் மீட்க கர்த்தர் மோசேயை தெரிந்து கொள்ளலாகவும் மோசேயானவன் நீ பார்வோனிடத்திலே சென்று ஜனங்களை விடுதலையாக்கும்படி பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது மோசே சொல்கிறான், ஆண்டவரே என்னால் முடியாது, நான் ஒரு சாதாரண ஆடு நீக்கிறவன், நான் கிட்டுவாயன், அந்த நான் உள்ளவன், நான் எப்படி பேசுவது? அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத நிச்சயமான காரியம் கொண்டிருந்தே. மோசே அந்த வாசகத்தை விசுவாசினான். மோசே அந்த வசனத்தை நம்பினான். கர்த்தருடைய வாக்கை நம்பினான். சர்வ வல்லமையுள்ள கிரியை செய்கிறான். இதுவரைக்கும் உலகத்திலே செய்யக்கூடாத மகா பயங்கரமான காரியங்களை கொண்டு செய்கிறார். இதுவரைக்கும் எந்த உலகத்தில் இதுவரைக்கும் யார் செய்தாலும் செய்யக்கூடாத அற்புதங்களை செய்கிறார். கர்த்தரை சொன்னார், இதை கொண்டு இருக்கவே ஒருவனிலே இருக்கிறது. அந்த சர்வவல்லமையுள்ள தேவன் என்று நமக்கு இதை பிரசனமாயிருக்கிறார். அந்த சர்வவல்லமையுள்ள தேவனை கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு சாதாரண காரியம், உங்களுடைய காணப்பட்ட ஒரு சாதாரண காரியம், உங்கள் ஜாதிகள் ஒரு சாதாரண காரியம், உங்கள் வேதனைகள் ஒரு சாதாரண காரியம். அவர் சொல்லாமல் ஒரு கட்டை இழக்கும். அவர் சர்வவல்லமையுள்ள தேவன். அவர் சர்வவல்லமையுள்ள தேவன். இதுவரைக்கும் நாம் அவரை ஒரு சாதாரண வெட்டராக பார்த்து கொண்டிருக்கலாம். இதுவரை நாம் ஒரு வீட்டராக பார்த்து கொண்டிருக்கலாம். இனிமேல் கர்த்தரை நாம் ஒரு சர்வவல்லமையுள்ள தேவனாக, எந்த பிரச்சனையும் விடுதலை கொடுத்தவராக, எந்த யாரையும் சுத்தத்தில் பார்க்க போடுவாங்க. சங்கீதம் 62:12 சொல்லுகிறது, தேவன் ஒரு தரமையாக 2 தரம் கேட்கிறேன், வல்லமை தேவனுடையது. இங்கே தினத்திலும் தேவனுடைய வல்லமையால் பெற்று தேவனுடைய வல்லமையால் பிரகாசித்தவர்களை பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டது? கர்த்தர் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் உயர்ந்தவர், சிறந்தவர். கர்த்தர் யார்? அவர்களை காணாத உலகத்தை இழந்தவர். அவர் வார்த்தையாலே பூமியை சிருஷ்டித்தவர். அவர் சிறுவைகளை 2ஆக பிளந்தவர். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். தேவ புத்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனையோ முறை மேம்பட்ட அற்புதங்களை செய்து தாம் சர்வவல்லமையுள்ள நிரூபித்தவர். அந்த சர்வவல்லமையுள்ள தேவன் இதே நேரத்தில் நமக்கு பெரிய காரியங்களை செய்யக்கூடாது. அந்த சர்வவல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக ஒரு நோயோ, ஒரு மந்திர சக்தியோ, ஒரு வெள்ளி புண்ணியமோ, ஒரு செய்தியோ, ஒரு வியாதியோ, ஒரு பணக்கத்தோ ஒன்றுமே எதிர்க்க முடியாது. இந்த சர்வவல்லமையுள்ள தேவனை தங்கள் வாழ்க்கையை பிடித்துக் கொண்ட வாழ்க்கையை சொல்ல போனால் மோசே இந்த சர்வவல்லமையை பிடித்துக் கொண்டிருந்தால் தனக்கு முன்பாக இந்த கடலையை 2ஆக பிளந்து கொடுத்தான். யோசுவா இந்த சர்வவல்லமையை பிடித்துக் கொண்டதாலே சூரியனை பார்த்து வில் என்று சொன்னால் சூரியன் நின்றது. இந்த சர்வவல்லமையுள்ள தேவனை பிடித்துக் கொண்ட தாவீது கோலியாத்தை குறியிட்டான், சீக்கிரத்தில் வாயை பிடித்து போட்டான். இந்த சர்வவல்லமையுள்ள நம்பி இருந்த எலியா வானத்திலிருந்து அக்கியை இறக்க செய்தான். வாழை பெய்யாதவட்டிக்கு கட்டளையிட்டான், வானத்தை அடைத்து போட்டான். ஆனால் இந்த காலத்திலே இப்போ இதை போல விசுவாசி யாரை உண்டா? விசுவாசி வேண்டும். கர்த்தர் இன்றைக்கும் தாம் சர்வவல்லமையுள்ள தேவன் என்பதை தம்மை தேடிக் கொண்டிருக்கிறதை ஏற்றுக்கொள்வதற்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஏற்றுக்கொண்டார். அதை லூக்காவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியத்திலே கர்த்தருடைய செயல்களை செய்யும் கர்த்தருடைய சகல வல்லமையை கீழ்ப்படுத்த உங்களுக்கு அதிகாரப்படுத்த ஒன்று உங்களை செயல்படுத்த முடியாது. இது நாட்களில் கூட பல்வேறான வியாதிகள், தற்பவை நடுவே சாத்தானை தொந்தரவு, மனிதர்களை தொந்தரவு, சாத்தானை தொந்தரவு வந்து நம்மளை ஏற்றிக் கொண்டிருக்கிறது.
இயேசு சொல்லி போனார், தர்க்கங்களை பிடித்தீர்கள், காலை கீழே நசுக்குவீர்கள், இயேசு காலை கீழே நசுக்கினார், நீங்கள் மனால் நசுக்குவீர்கள். இனிமேல் இந்த தேசம், இந்த உலகம் இந்த சர்வ வல்லமையோட காணப்போகிறது. இயேசு கிறிஸ்துவை சர்வ வல்லமையோட தேவனாக காணப்போகிறது. பெற்றகாலம் அல்ல. இனிமேல் தேசங்கள் அசைக்கிறவர்களால் சீக்கிரங்களின் கோட்டைகள் இடிந்துவிட சீக்கிரமாகவும் தம்முடைய பிள்ளைகளை சிங்காசனங்களை ஏறிக்கும் மனிதர்களாகவும் சர்வ வல்லமையோட தேவனாக கர்த்தருக்கு ஈடை கொடுக்கிறார். இந்த இடத்திற்கு வந்திருக்கிற நீயும் நானும் வெளியே பெற்றவர்கள். இந்த தினத்தை இந்த சர்வ வல்லமையுடன் நம்மை ஆகிய போகிறோம். இந்த சர்வ வல்லமையுடனுக்காக யுத்தம் செய்வார். உனக்கு முன்பாக கடந்து யுத்தம் செய்வார். உனக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ, என்னெல்லாம் வியாதி இருக்கிறதோ, வறுமை இருக்கிறதோ, கடன் பிரச்சனை இருக்கிறதோ, யாரிலே சொல்ல முடியாத பிரச்சனை இருக்கிறதோ, கர்த்தர் உனக்காக சர்வ வல்லமையோட யுத்தம் பண்ணுவார். இதை காண்கிற போற ஜாதியா இதை கண்டு கர்த்தரை மேம்படுத்த காரணம் இருக்கிறது. இந்த சர்வ வல்லமையோட தேவனை நீ நான் விசுவாசிக்க வேண்டும். நீ நான் விசுவாசித்தால் வேதாகமத்திலே இருக்கிற பரிசுத்தவான்கள் எப்படி விசுவாசிக்கிற சர்வ வல்லமையோட தன்னை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தாலும் ஜெயிக்கிறது போல இந்த கடைசி நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான கர்த்தர் ஜெயிக்கிறார்களாக மாற்றுவார். சர்வ வல்லமையோட தேவனை எப்படி நாம் விசுவாசிப்பது? இந்த சர்வ வல்லமையோட தேவனை கர்த்தரை எந்த வழிகளிலும் நாம் பிடித்துக் கொள்வது, பிடித்துக் கொண்டு எப்படி நாம் முன்னேறுவது, எப்படி நாம் தடைகளை ஜெயித்துக் கொண்டு போவது என்பதை சில தலைப்புகளாக பார்க்க போகிறோம். முதலாவதாக விசுவாசத்தினாலே ஜெயிக்கிறதை எப்படி பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு மனிதரை பற்றி பார்க்க போகிறோம். சாதாரணமாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமா ஊழியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றவல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவரான வாக்கியத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் யாரை குறித்து குறிப்பிடுகிறார்? விசுவாசி என்றவர்கள் தேவனால் அழைக்கப்பட்ட ஆபிரகாமை குறித்து வாக்குத்தத்தத்திலே வாக்கியத்திலே சொல்கிறார். தேவனை கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நான் சந்ததி கடல் மணலை போல பெருகு பண்ணேன், பூமியை சூழ்ச்சியை போல பெருகு பண்ணேன் என்று சொன்னார். ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக அடங்கி உத்தமனாய் என்று சொல்கிறார். ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தத்தை, ஆனால் வாக்குத்தத்தை நிலையில் 100 வயது இருக்கும், 75வது வயதிலே சொல்லுகிறார், உனக்கு ஒரு புத்திரனை கொடுப்பேன் என்று. நான் விசுவாசிக்கவில்லை, ஆபிரகாம் விசுவாசித்தார். ஏனென்றால் இதை சொல்வது சாதாரண மனிதன் அல்ல, சாதாரண மந்திரவாதி அல்ல, சாதாரண தெய்வம் அல்ல, சாதாரண சிலை அல்ல, அவர் வானத்தை பூமியைப்படுத்த சர்வவல்லமையுள்ள தெய்வம். ஆபிரகாம் விசுவாசித்தார். வானத்தை பூமியைப்படுத்தவனாக சொல்லியிருக்கிறார். நிச்சயமா நிறைவேற்றுவார், நிச்சயமா நிறைவேற்றுவார், நிச்சயமா நிறைவேற்றுவார். அவர் கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேற்றுவார் என்று விசுவாசித்தார். விசுவாசித்து விசுவாசித்து விசுவாசத்திலே வல்லவனானான். விசுவாசத்திலே வல்லவனானான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆபிரகாமை போல நீ விசுவாசிக்கணும். நடத்துகிறது யாரு? அவர் சாதாரண தெய்வம் அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை பிடித்துக் கொண்டால் ஒருவனுக்காக எரிகோவை இடித்துவிட செய்வார், யோனானை புலக்க செய்வார். கர்த்தரை விசுவாசித்ததால் என்ன நடந்தது? விசுவாசித்ததால் என்ன நடந்தது? கர்த்தர் அவருக்கு ஒரு நல்ல புத்திரனை கொடுத்து சந்ததியை இப்பொழுது உலகம் எங்கிலும் பரவ செய்திருக்கிறார். அத்தையை 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்கள். அத்தையை 1:1. ஆபிரகாமுடைய குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்சம். ஆபிரகாமுக்கு என்ன வாக்கியத்தை கொடுத்தார்? இயேசு கிறிஸ்து வானத்தை பூமியை படைத்த தேவன், அதில் உருக்கொண்டு இறங்கி வந்த தேவன், நமக்காக அறிக்கை இறங்கியிருந்த தேவன், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவன், அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமுடைய குமாரன் என்று வேதம் சொல்கிறது. ஆபிரகாமுடைய குமாரன் என்று சொல்கிறது. ஏன்? ஆபிரகாம் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை விசுவாசித்தான். விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய குமாரனாக இறங்கி வந்தார். ஒரு பக்தன் வேதாகமத்திலே
மொத்தமாக வாசித்து பார்த்துவிட்டு வேளாண் புத்தகத்திலே ஏறக்குறைய 15,000 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது சொல்லியிருக்கிறார். கர்த்தாவே, இந்த 15,000 வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியுமா? முடியுமா? முடியும். ஏனென்றால் அவர் சர்வவல்லமையுள்ள தேவன். சர்வவல்லமையுள்ள தேவன். எந்த வாக்குத்தத்தத்தை நீ கர்த்தரை எனக்காக வைத்திருக்கிறார், இந்த வாக்குத்தத்தை எனக்காக வைத்திருக்கிறார், இதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த 20 நாளை சீக்கிரத்தை இங்கே நிறைவேற்றுவார்கள் நீ விசுவாசித்தாயானால் கர்த்தர் உனக்காக வைராக்கியமாய் இறங்கி வந்து உனக்காக அந்த வாக்குத்தத்தை நீ எதிரை விசுவாசிக்கிறதை இங்கே நிறைவேற்றோடு செய்வார். உங்கள் சோதனை நேரங்களிலே அவர் வந்து விடுவிக்க சர்வவல்லமையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் தூக்கங்களிலே நீங்க இடப்படும் பொழுது வீட்டுக்கணினை இருக்கும் பொழுது உங்களுக்கு விடுதலை செய்ய சர்வவல்லமையுள்ளவர் கடந்து வந்திருக்கிறார். வேத புத்தகத்திலே இப்படி விடுக்கப்பட்டு மரணால் செலவாயிருந்த ஒரு 3 பேர் அவர்களை காத்த எவ்வாறாக சர்வவல்லமை கிடைக்கிறது எப்படி நடந்ததை பார்க்க போகிறோம். அது சாதாரணமாக தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்தை எடுத்து வாசிக்கலாம். தானியேலின் புத்தகம் 3:17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அவரே இருக்கிற அக்கினிக்கு உழைக்கும் ராஜாவாகிய உடைய கைக்கும் நீங்கள் வாங்கி கொண்டிருப்பார். இந்த வாக்கியம் வாலிபர்களாகிய சாத்ரா பேசலாமே 3 வாலிபர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாயிருக்கிறார்கள். ராஜாவை கேட்கிற ஒரு நாள் ஒரு போத்திரையை உண்டாக்கி இந்த போத்திரையை நீங்கள் படித்து கொள்ள வேண்டும், படித்து கொள்ளாத எவனும் அத்தி சூரியனின் நலப்படான் என்று சொல்லுகிறார். பகையை அறிவிக்கப்படுகிறது. எல்லா ஜனங்களும் பயந்து விசுவாசித்து பயந்து அவனிடத்திலே இல்லாத கீழே விட்டு குறைந்து கொள்கிறார்கள். இந்த 3 வாலிபர்கள் சாதாரண வாலிபர்கள், இஸ்ரவேல் தனியே கொண்டு போகப்பட்ட வாலிபர்கள் இதுவரைக்கும் கர்த்தரை தேடி கொண்டிருக்கிறார்கள். 3 பேரை கர்த்தரை பக்தியோடு பாடி தேடி கொண்டிருக்கிறார்கள். தங்கள் இருதயத்தை கர்த்தரை சர்வ வல்லமையுள்ளவரான கர்த்தரை ஒரு நாயகனுக்கு ஏற்றிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கண்ணிலே இருக்கிறது. ஒத்திரையை படித்துக் கொள்ள வேண்டும். ஒத்திரையை படித்துக் கொள்ள வேண்டும். இன்றைய தினத்திலும் அரசாங்கத்தில் இருந்து ஒரு கட்டளை விளக்கிட்டு ஒரு சிறையை நிறுத்தி இதைதான் வணங்க வேண்டும் என்று சொன்னால், இல்லாவிட்டால் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள் என்று சொன்னால் எத்தனை பேர் கர்த்தருக்காக வைராக்கியமாயிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் வைராக்கியமாயிருக்கிறீர்கள்? ஆனால் ஒருவேளை என்ன செய்வோம்? அந்த சிறையை வணங்கிவிட்டு அதற்கு சொல்வோம், ஆண்டவரை என்னை மன்னித்துக் கொள்ளும், நான் சும்மாதான் போயிருக்கிறேன், நான் உண்மையாக நம்பி கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த வாலிபர்கள் சொன்னார்கள், நீர் இடத்திற்கு நாங்கள் வணங்குவதும் இல்லை, நாங்கள் அதை பணிவதும் இல்லை, ராஜாவை நீர் அறிந்திருக்க கடவுள் என்று சொன்னார்கள். உமக்கே தெரியும் நாங்கள் எங்கள் தேவனை கர்த்தரை ஒருவரை வணங்க மாட்டோம் என்று. கர்த்தரை எங்களுக்காக வைராக்கியமாக கொண்டு வணங்குவார். அவர் சர்வ தேவனாயிருக்கிறதுனாலே ராஜாவாகிய கைக்கு நீங்கள் விடுவிப்பார். அப்படி விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் இருக்கிற சிறியை வணங்குவதில்லை, படித்துக் கொள்வதில்லை என்று ராஜாவை அறிந்திருக்க கடமை என்று சொன்னார்கள். கர்த்தருக்காக வைராக்கியம் ராஜா எடுத்தான். சாதாரணமாக சூடாக்குவதை பார்க்கிறோம். 7 மடங்கு சூடாக்கினான். 7 மடங்கு சூடாக்கினான். அவன் மீது இருந்த கோபத்தினாலே என்னை பார்த்தாரா என்று சொல்லிவிட்டீர்கள், 7 மடங்கு சூடாக்கினான். அவர்களை கட்டிவிட்டார்கள். 3 பேரை கட்டப்பட்டவர்களாய் அங்கே சூழல் நடவாக கொண்டு செல்லப்படுகிறார்கள். கொண்டு சென்றவர்களே அங்கே பட்டிக்கு போட்டு அந்த 2 வாலிப புருஷர்களும் கொண்டு சென்றவர்களே அங்கே பட்டி போட்டு செத்து போனார்கள் என்று பார்க்கிறோம். வீட்டிலே பார்த்துக் கொள்ளுங்கள். இவர்களை தூக்கி வைக்கிறார்கள். ராஜாவும் அவனோடு இருந்தவர்களுக்கு அதிகாரிகளும் அமைச்சரும் சொல்லுகிறார்கள், எப்படியாவது இவர்களை அழித்து விட்டோம், இனிமேல் நம்முடைய ராஜ்யம் கர்த்தரவில்லை, நம்மை அரசாளோடு நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அதான் 3 வாலிபர்கள் அக்கி கீழே கண்டவர்களாய் கீழே விழுந்தார்கள். ராஜா பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் 3 ஆட்களோடு ஒரு நபர் 4வது ஆளாக வந்து அந்த இடத்தை நிறுத்தினார். எல்லாரும் முடக்கி நாம் 3 பேரை எல்லாம் போட்டோம். ஆனா 4 பேர் விடுதலையாக அக்கினிக்குள்ள உலாவுகிறார்களே, அந்த 4வது நபர் யார்? அந்த 4வது நபர் யார்?
வேதம் சொல்லுவது அந்த 4ஆம் நாளின் காயல் தேவகுமாரன் கோபால் இருந்தது. அந்த 4ஆம் நாளின் காயல் தேவகுமாரன் கோபால் இருந்தது. 4ஆம் வாக்கியார் அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீ கர்த்தரை விசுவாசிப்பார், கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தால், கர்த்தருக்காக உயிரையும் கொடுப்பேன் என்றிருந்தால், கர்த்தர் உனக்காக வைராக்கியமாக இருக்கும் இறங்குவார். உன்னை கட்டி கடலிலே இடையலாம், உன்னை சிங்கங்களின் ஜெமியை தூக்கி போடலாம். ஆனால் கர்த்தர் உனக்காக எழும்பி உனக்காக இறங்குவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை இறங்குவார். கட்சிக்குள்ளிருந்து விடுதலையாக வெளியே வந்தார்கள். அவருடைய காட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு போயிருந்தன. கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தர் உனக்காக தூக்கி கட்டப்பட்டுள்ள கட்டுகள், சாத்தானால் கட்டப்பட்டுள்ள கட்டுகள், யானையின் கட்டுகள், பாவ கட்டுகள், சாப கட்டுகள், பிசாசின் போராட்ட கட்டுகள் அனைத்தையும் கர்த்தர் சாம்பலாக்கி உன்னை விடுதலையாக இருக்கிற தளத்திலிருந்து வெளியே கொண்டு போவார். கர்த்தரை வெளியே விடுதலையாக கொண்டு வருவார். விடுதலையாக கொண்டு வருவார். விடுதலையாக வெளியே வந்தார்கள். அவர்கள் மீது அக்கியை மனம் ஈர்க்கவில்லை. அவர்களின் தலையை வைத்து ஒரு முடி கூட தருவதில்லை. ஏன்? கர்த்தர் சர்வவல்லமையுள்ளவர். அவர் வானத்தை பூமியை படைத்தவர், அவர் அக்கினியை படைத்தவர். அந்த அக்கினியை படைத்தவர், நாம் அக்கினியை படைத்தவருடைய பிள்ளைகள். நம்மை எப்படி அந்த அக்கினியை அழித்துவிட முடிவு விசுவாசித்தார்கள். இது சொல்ற இடத்தை இறங்கி வந்தார். இதே நேரத்திலும் கூட கர்த்தருக்காக வைராக்கியம் அவரை சர்வ வல்லமையுள்ள தேவனாக நினைத்துக் கொண்டு பல ஜனங்கள் ஒரு பக்கத்தில் வைத்துக் கொண்டு பிரச்சனைகள் வந்தவுடனே ஜோசியக்காரனை தேடியும் குறித்தலுடனே தேடியும் போகிறார்கள். விடுதலை கிடைக்கும். பல ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு கதாநாயகனாக பார்ப்பதில்லை. அவர் பாவம் இருந்து மீட்கிறவர் திருவிழை அழைத்தால் அவ்வளவுதான் நினைக்கிறாங்க. ஏமாந்து போகாதீங்க. எல்லாம் கர்த்தருக்கு கீழாக வரும். ஒரு நாள் வரும், வானோர் பூதலோர் பூமி கீழாக எல்லாரையும் வந்தாலும் இயேசு கிறிஸ்து நமக்கு முடங்கும். அந்த கர்த்தரை வேதாத்தியமா விசுவாசிங்க. அந்த கர்த்தரை வேதாத்தியமா நம்புங்க. கர்த்தர் உங்களுக்காக தீர்த்தம் செய்து தாம் சர்வவல்லமையுள்ள தேவன் என்பதை பழைய பாட்டு புதிய பாட்டு பரிசுத்தவான்களின் காலத்தை உலகத்துக்கு நிரூபிப்பது போல இந்த கடைசி கால பகுதியாக நமக்கு முன்பாக நிரூபிப்பார். ஒரு ஜாதிகளை கட்டு கர்த்தரை நீங்களும் என்று அறிக்கையிடுவார்கள். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியத்தை தானியேலை ராஜாவை பணிந்து கொள்ளாததினாலே அதை கெவியிலே போடுகிறார்கள். ராஜா கேட்கிறான், தானியேலே நீங்களோட தேவனுடைய ராசனே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவனா இருந்தானா என்று கேட்டான். தானியேலை சொன்னான், ஆம்ராஜாவே அவர் வல்லவனாய் இருந்தார். அவர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அவருடைய தூதனை அனுப்பினார். சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். என்ன நடந்தது? யார் தானியேலை கீழே போட முயற்சித்தார்களோ, யார் சிங்கங்களின் செவியை போட்டார்களோ அவர்களே அந்த சிங்கங்களின் செவியை விழுந்தார்கள். அவர்களே அவர்கள் கீழே விழுவதற்கு முன்பாக சிங்கங்கள் எலும்புகளை ஒதுக்கி போட்டது. என்ன சொல்கிறது? வழக்கெதிராக கத்துவானவன் சிங்கத்தை போல சிங்கத்தை போல ஒன்றை எப்படி எப்போது விழுந்தாமல் தேடி கொண்டிருந்தான். ஆனால் நீ கர்த்தர்கள் வைராக்கியமா இருக்கும் பொழுது கர்த்தரோடு இருந்து உதவி வல்லவராய் இருக்கலாம், நல்லவராய் இருக்கலாம், போதுமானவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் சிங்கத்தின் வாயிலை கட்டி போடுவார். உன்னை விடுதலை செய்வார். உன்னை சுற்றுகிட்ட வெளியே கொண்டு வருவார். உன்னை நடத்துவார். தாம் என்பதை உன் மூலமாக ஒரு ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு தேசத்திற்கு உலகிற்கு நிறுத்திப்பார். முதலாவதாக ஒருவனுக்கு உதவி செய்யவர்களாக இருக்கிறார். எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 2:18. அதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் பாடுபட்டதினாலே அவர்கள் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிறுவே படுத்துகிற காரணம் உண்டு. அந்த பாடல்கள் அப்படியாக கடந்து செல்வதனாலே நீ படுகிற பாடலுக்கு உடைய விடுதலையாக அவர் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். உலகத்திலே
உனக்கு 24 மணி நேரமும் எந்த மணி நேரம் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஒரு நேரம் செய்யலாம், ஆனால் 24 மணி நேரம் 365 நாட்களும் உணவோடு இருந்து நீ எந்த பிரச்சனை இருந்தாலும் உனக்கு உதவி செய்ய உதவுவதற்கு அவர்கள் நல்லதை கண்டாகி இயேசு அவர்களுக்கு தேவன் அவர்களுக்கு உதவி செய்வார். அவருக்கு உதவி செய்ய எவ்வளவா இருக்கிறார். இந்த உலகத்தை வாழ்ந்த நாட்டிலேயே அவரை தீர் யாரெல்லாம் மாட்டார்களோ தன்னோடு தலையும் செய்யார். அவருக்கு எல்லா நோய் இருக்கிறதும் விளக்கினார். அவருக்கு இருக்கிற குற்றங்களை சுத்தமாக்கினார். இஸ்லாத்து குற்றங்களை விடுதலையாக்கினார். அதே போல இன்றும் உங்களை அவர் விடுதலையாக வல்லவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீ கர்த்தரை சர்வ தெய்வமாக பிடித்துக் கொண்டு அவர் மீது நம்பிக்கை எங்களுக்குள்ள விசுவாசமாக கடைசியாக அவர் உங்கள் கால்களை வலுவானபடி காக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் கால்களை கீழே விழாமல் காக்க வல்லவராக இருக்கிறார். யூதாவின் புத்தகம் 1:24 எடுத்து பார்த்தீர்கள். யூதாவின் புத்தகம் 1:24 வலுவானபடி உங்களை காக்கவும் நம்முடைய சன்னிதானத்திலே உங்களை ஆற்றல்களாய் எழுதாம் வல்லமை உள்ளவர். புத்தகத்திலே அதற்கான புத்தகத்திலே இந்த புத்தகம் மகளை 5வது புத்தகம். இந்த புத்தகத்தை ஒரே ஒரு அதிகாரம், இந்த ஒரே ஒரு அதிகாரத்தை நமக்கு எடுத்து சொல்வது என்ன? வலுவானபடி காக்கிறவர்களை காக்க வல்லவர், காக்கிறவர்களை காக்க வல்லவர். உங்கள் காலங்களை காத்த வலுவான வழி காக்க வல்லவராக இருக்கிறார். அதிகாரத்திலே வழுவி போனதால் ஆதிவேனை இறந்த பூதர்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த பூதர்களே சாத்தானாக எதிராக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை தன்னுடைய கால்கள் வலுவாதபடி அவர்களுடைய கால்களை தன்னுடைய கைகளால் பிடித்துக் கொண்டு அவரை வலுவாதபடி காக்கிறார். நம்மை தடை சேர்க்கிறவர், நம்மை நம்முடைய மகிமை கடைசியை கொண்டு சேர்க்கிறவர். அவர் நம்மை கால்களை வலுவாதபடி காக்கிறவர். சங்கீதம் 91:12 சொல்கிறது, ஒரு பாதம் கல்லில் இல்லாதபடிக்கு அவர்களை தம்முடைய கைகளில் ஏற்றிக் கொண்டு போவார்கள் என்று. தேவதூதர்களை கர்த்தர் ஒவ்வொருத்தர் நியமித்திருக்கிறார். உங்கள் கால்கள் எந்த நேரத்தில் வழி போவதா இருந்தால் கர்த்தருடைய தூதர்கள் உங்களுக்கு முன்பாக இருந்து உங்கள் கால்களை பிடித்துக் கொண்டு உங்களை பாதுகாப்பார்கள். இந்த காரியங்கள் தான் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். கர்த்தர் அவர் செய்யக்கூட அவசியமான காரியம் ஒன்றும் இல்லை. அவர் தமிழ் தேடி கொடுக்கிற யாருக்கும் ஆலோசனை கொடுக்கிறவர். எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், மரண கட்டி இருந்தாலும், உலகமே நமக்கு எதிராக இருந்தாலும், நமக்கு கூர்ந்து இருந்தாலும், வியாதி வந்தாலும், தூக்கம் வந்தாலும், எது வந்தாலும் ஏற்று நம்மை விடுதலையாக்குவார். இருக்கிறார். அவர் தேவனுக்கு வல்லவராக இருக்கிறார். அவர் வீட்டில் மனதாயாக இருக்கிறார். அவர்களுக்கான விசுவாசிப்பாயா? நீ விசுவாசித்தாயா? வீட்டை காண்பாய். எனவே கர்த்தரை தேடு, கர்த்தருக்கு வைராக்கியமாக கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து தாம் சர்வவல்லமையுள்ள தேவன், தாம் அந்த காலத்திலிருந்து தாம் புதிய படைத்ததிலிருந்து அவருடைய பிள்ளைகளுக்காக இறங்குகிறவர், அவர்களுக்காக யுத்தம் செய்கிறவர் என்பதை நிரூபிப்பார். நீங்கள் விசுவாசி செய்கிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கலாம், என்ன வியாதி இருக்கலாம், என்ன போராட்டம் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நீங்கள் உங்களுக்கு முன்னால் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கும் பொழுது சர்வ வல்லமையுள்ள சர்வ வல்லவராக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். சர்வ வல்லவராக இருக்கும் பொழுது உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ, உங்களுக்கு என்னெல்லாம் தடை இருக்கிறதோ, நீங்கள் மாற்றிட்ட காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். உலகம் சொல்லும் உலகம் முடியாது, உலகம் சொல்லும் நீ மேம்படுத்த மாட்டாய், உலகம் சொல்ல நீ வீட்டை கட்ட மாட்டாய், உலகம் சொல்ல ஒரு குழந்தை வாங்கி கிடைக்காது, உலகம் சொல்ல நீ மனதில் வர மாட்டாய், உலகம் சொல்ல நீ விடுதலை வாய்ப்பே இணைந்து உலகம் சொல்லும். அதை நான் பாருங்க, உன்னை வெட்டி உன்னை இதனால் மட்டும் நடத்தி ஒரு கோழித்த குஞ்சிகளை எப்படி இங்கே மறைத்துக் கொள்ளும் அப்படி மறைத்து இதுவரை காத்திருக்கிறதா சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்பியேன். சர்வவல்லமையுள்ள தேவனை நம்பிக்கிறேன். நாம் அவரை தேடுவதற்கு நாம் தெரியலாம். இறுதியிலே கர்த்தரை நாம் சர்வவல்லமையுள்ள தேவனாக பார்க்க போகிறோம். கர்த்தரை விசுவாசிக்கிறோம். தேவன் யார்? அவர் சர்வவல்லமையுள்ள தேவன். இனிமேல் வரும் காலங்களிலே கர்த்தரை விசுவாசிக்காதவர்கள் நடக்கிற காரியங்கள்
கர்த்தரை சர்வ வல்லமையுள்ள தேவனாய் ஏற்றுக்கொள். இதை ஏற்றுக்கொள். நீ இதை ஏற்றுக்கொண்டாயானால் அவரோட சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்பட்டு அவரோட துக்கங்களை எல்லாம் மாற்றி உன் கண்ணீரை துடைத்து கர்த்தரோட யுத்தம் செய்து உன் சென்று போன உறுப்புகளை கர்த்தர் புதிதாக்கி உன் எலும்புகளை கர்த்தர் எகுர பண்ணி உன் உணர்ந்து போன எலும்புகளை கர்த்தர் புதிதாக்கி சகலத்தை கர்த்தர் புதிதாக்குவார். எனவே கர்த்தரை விசுவாசிங்க. கர்த்தரை விசுவாசிக்கிற ஒருவர் கேட்டு போனதால் சரித்திரமே இல்லை. இதுவரை ஒருவர் கேட்டு பார்த்தேன், இதுவரை கேட்டு போகவில்லை. அவ்வாய் சொல்றதை பார்க்கல, உலகம் சொல்றதை பார்க்கல. கர்த்தரை நம்பு. அவர் உனக்காக யுத்தம் செய்வான், உனக்காக யுத்தம் செய்வான். சர்வ வல்லமையுள்ளே அவருக்கு வெளிப்படுவான், சர்வ வல்லமையாக வெளிப்படுவான். நீ செய்ய முடியாததை அவர் செய்வார். ஏற்கனவே இனிமேல் காண்கிறது அதிகமாகும், உடலை நோய்கள் அதிகமாகும், சொத்துக்கள் நிச்சயமாகும். இதுவரைக்கும் நீங்கள் மிகவும் முடிவு போனது. இனிமேல் வருவதையும் இயேசுகிற வருகையையும் பாடலையும் வேத புத்தகத்திலே அதிக முறை இந்த கடைசி நூற்றாண்டை பற்றி நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 24 சொல்லுகிற அதிகாரம் வாக்கியங்கள் நிறைவேறி கொண்டதற்கு இனிமேல் அது பயங்கரமான நிறைவேற ஆரம்பிக்கிற காலமாக இருக்கிறது. நீ கர்த்தரை சொல்லுவோம் தேவனாக இருக்கிறாய். கர்த்தரும் பிரச்சனைகளும் என்று மாற்றி உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணி உன் தலையை உயர்த்தி உன்னை பிரபு போல ராஜாக்களும் ஆரம்பிப்பான். எல்லாம் காரின் கீழே வந்து காரின் கீழே இறங்க கொண்டு வருவான். கொள்ளை நோய்களும் வாஞ்சைகளும் பெருக போகிறது. கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் சீக்கிரம் பல இடங்களில் உண்டாகும். அப்பொழுது ஒரு ஜாதிகள் தங்களுடைய தெய்வத்தை தேடி அந்த தெய்வங்களுக்கு போன்றது வளருவார்கள். ஒரே ஒரு தெய்வம் ஒன்றே கலவரமாயிருப்பார். அதனாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுதே நீ அந்த தேவனை கலவராக விசுவாசி. ஒரு ஜாதிகளை திட்டம் செய்யலாம் இயேசுவை பற்றி. ஒரு ஜாதியில தேவர்கள் போனதற்கு அவர்களுடைய வாயை அறிக்கையிடுவார்கள். ஒரே ஒரு தேவன், அந்த தேவனை விசுவாசி. நீ கர்த்தரை தேவனா கர்த்தரோட தேவனாக வெளிப்படுவான். கேடாவிட்டா அழுத நிச்சயமானவர். நீ தேடினால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளால் உன்னை நினைத்து உன்னை உயர்த்தி உன்னை கொண்டு ஒரு ஜாதியா நீ சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்பினபடியா உனக்குள்ளே சர்வ வல்லவர் வீட்டில் இருக்கிறார்களை நம்புவார்கள்.